வணக்கம். ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றி கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருநாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம் பாடொலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது? பொதுவா குரு பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஒரு ஆறுதல் கொடுக்க வேண்டிய விஷயம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு புலம்பல் இருக்கு, எந்த பெயர்ச்சி வந்தாலும் எனக்கு மாற மாட்டேங்குது அப்படின்னு. அந்த மாதிரி குரு பெயர்ச்சி வந்தா மாறுமா அப்படிங்கிற சில விஷயங்களை நான் இன்னைக்கு சொல்றேன். வீடியோவை முழுக்க பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. குரு பெயர்ச்சின்னு சொல்லும் போது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது, ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்குது. இந்த குரு பெயர்ச்சி உச்ச குருவாக 5ஆம் இடத்துக்கு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோக பலத்தை கொடுப்பாரா, இல்லை சங்கடத்தை கொடுப்பாரா, எங்கெல்லாம் கவனமா இருக்கணும், எங்கெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் இந்த குரு பயிற்சி வச்சு முடிவு பண்ணலாம். சனி பயிற்சின்னா எல்லாத்துக்கும் ஒரு பயம். என்னன்னா இந்த சனி என்ன பண்ணுவாரு, நம்ம கஷ்டத்தை கொடுத்துவாரா, நம்ம மேல வரும் முடியுமா, இந்த சனி பயிற்சி வந்தனாலே பயம் எல்லாத்துக்குமே பொதுமக்களுக்கு இருக்கும். ஆனா குரு பயிற்சி வந்தா எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கு, குரு வந்து காப்பாத்திடுவாரு, இப்படி அதான் உண்மை. ஆனாலும் குரு பயிற்சி எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுமா, சனி பயிற்சி எல்லாத்துக்கும் கெடுதல் பண்ணுமானா கிடையாது. குரு பயிற்சினா ஒரு சில பேருக்கு நன்மைகள் செய்யும், ஒரு சில பேருக்கு சில பாதகங்களை செய்யும். சனி பயிற்சி இருந்தாலும் அப்படிதான், சில பேருக்கு ராஜயோகத்தை கொடுக்கும், சில பேருக்கு பிரச்சனையை கொடுக்கும். அப்ப இந்த குரு பயிற்சி உச்ச குருவாக 12 ஆண்டுக்கு ஒரு முறை வரும்போது உச்சத்தை தொடக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். தங்க நகைகள்லாம் இப்ப ஆபரண தங்கம் வாங்கவே முடியல, இனிமேனாவது வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உச்ச குரு உள்ள வரும்போது இன்னும் மென்மேலும் நகை விலை அப்படிங்கிறது உயர்வை உச்சக்கட்டத்தை தொடும். இது உண்மையான விஷயம். அடுத்த வருஷத்துக்குள்ள குரு பெயர்ச்சி, இந்த உச்ச குரு வந்து அடுத்த வருடம் வரைக்கும் இருக்கும். 2027க்குள்ள 2 லட்சம் ரூபாய் வரலன்னா அது கண்டிப்பா வந்துடும். ஏன்னா உச்சகுரு உள்ள வரும்போது கண்டிப்பா வரும். அதனால சிறுக சிறுக அந்த குருவோடைய திருவருள் அப்படின்னா அது தங்கத்துக்கு இருக்கு. ஒரு சின்ன சின்ன வெள்ளியை வாங்கி அப்புறம் தங்கத்தை வாங்குங்க, அதுவும் உங்களுக்கு சேவிங்ஸா இருக்கும், உங்க வாழ்க்கைக்கு அது முக்கியமானதா இருக்கும்னு சொல்லி அந்த குரு அருளும் கிடைக்கும். குருக்கு ரொம்ப பிடிச்சது தங்க நகைகள், தங்க விஷயங்கள். அந்த தங்கம் ஒரு போட்டு தங்கனாலும் நம்ம வீட்டில் வச்சுக்கணும், இல்லை பெண்கள் வந்து தங்கத்தை அணியணும். அப்படிப்பட்ட அந்த உச்ச குரு உள்ள வராரு அப்படின்னா, அந்த பொதுவா குரு வந்தாலே நல்லது பண்ணுவாரு. உச்ச குரு உள்ள வந்தா மிகப்பெரிய கௌரவம், பட்ட பதவி சில பேர்த்துக்கு கொடுக்கும். நிறைய பேர்த்துக்கு இந்த குரு பயிற்சி பெரிய மைனஸ் எல்லாம் இல்லை, பிளஸ் தான். அதனால உச்ச குரு உள்ள வந்தாருன்னா நிறைய பிரச்சனைகள் சார்ட் அவுட் ஆகும், நிறைய பேருக்கு திருமணம் ஆகும், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். உயரிய கௌரவப்பட்ட பதவி கிடைக்கும். நிறைய பேர்த்துக்கு அது இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பா கிடைக்கும். இந்த குரு பயிற்சி ஜூன் 2க்கு மேல் அந்த பக்கத்துல இருக்க சிவன் ஆலயங்களுக்கு சென்று வழிபடும் போது குருவோடைய திருவருள் கிடைக்கும். இந்த குரு எங்கெல்லாம் பார்க்கிறார், யார் யாருக்கெல்லாம் இந்த வருடம் 2026 ஜூன் 2க்கு மேல யார் யாருக்கெல்லாம் நல்லது பண்ண போறார், கண்டிப்பாக 5ஆம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கடகம் தன்னுடைய 5, 7, 9 அப்படிங்கிற பார்வைக்கு ஒரு பலன் இருக்கு. குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற பார்வைக்கு பலன் அதிகம். பொதுவாகவே குரு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற இடத்துல பலனை விட பார்க்கிற பார்வைக்கு பலன் அதிகம். பலன் அதிகம்னா தோஷம் இருக்கும், நிவர்த்தி ஆகும், புண்ணியங்கள் சேரும். அந்த கட்டம் வந்து மிகப்பெரிய உயர்வை கொடுக்கும், நன்மை செய்யும். தீமை செய்யலாம், நன்மை அதிக அளவுல செய்யும். அப்படிங்கும் போது இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது தன்னுடைய பார்வை மூலமாக விருச்சகத்தையும் மகரத்தையும் மீனத்தையும் பார்க்கிறார்.
5, 7, 9 அப்படிங்கிற பார்வையில பார்க்கிறார். அப்படிங்கும் போது இந்த 3 ராசிகளுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா காத்திருக்கு. டாப் மோஸ்ட் அந்த 3 மெம்பர்ஸ். சரி, அதுக்கப்புறம் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்க போகுது அப்படிங்கிறது வரக்கூடிய பதிவுல பார்ப்போம். சிம்மராசிக்காரங்க, பொதுவா சிம்மராசிக்காரங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் பவர், அட்மின் பவர் அப்படின்னாலே சிம்மராசிக்காரங்களை தான் பொதுவா சொல்லணும். சிம்மராசிக்காரங்க பொதுவா பாத்தீங்கன்னா அவங்களோட லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயத்த ஆம்பிஷனா வச்சாங்க அப்படின்னா அதை நடத்துற வரைக்கும் அவங்க வந்து அந்த டார்கெட்லயே இருப்பாங்க. அந்த அட்மின் பவர் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமா இருக்கும். ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ணும், அந்த கண்ட்ரோல் கெப்பாசிட்டி அப்படிங்கிறதுலாம் சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்கும். பொதுவா ஒரு ஆட்சி அதிகாரம், ஒரு விஷயங்களை வந்து அட்மின் பண்றது, கண்ட்ரோல் பண்றது, வீட்டை கண்ட்ரோல் பண்றது, நாட்டை கண்ட்ரோல் பண்றது, இந்த மாதிரிலாம் ரொம்ப அழகா கொண்டு போறவங்க வந்து சிம்மராசிக்காரங்க தான். பொதுவா சிம்மராசிக்காரங்க வந்து ஒரு சிங்கத்தை போல, ஒரு காட்டு சிங்கம் போல, அந்த சிங்கத்துக்கு வந்து காட்டுக்கே ராஜாங்கிற மாதிரி அந்த ராஜா அவங்க. அது எப்போ வந்துன்னா சிம்மராசிக்காரங்க பொதுவா எந்த நேரத்துல ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்னா அஷ்டம சனியில தான் ஸ்ட்ரகிள் ஆவாங்க, 7.5 சனியில தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. இந்த அஷ்டம சனி இப்ப சிம்மராசிக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது இந்த 1.5 வருடங்கள் எண்ணில் அடங்கா துயரம் அப்படின்னு சொல்லலாம். தொழில்ல நிறைய தொழிலை மாத்துவீங்க, பிரச்சனைகள் அதிகமா வரும், அவமானங்கள் தேடி வந்துருச்சு, நிறைய பிரச்சனை வந்துருச்சு மேம். சிம்மராசிக்காரங்க தலை தூக்கவே முடியல, அந்த மாதிரி ரொம்ப சங்கடமா இருக்கு இந்த சூழ்நிலை அப்படின்றதெல்லாம் சிம்மராசிக்காரங்க சொல்றதுதான். அது இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது மாத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாத்தும். ஏன்னா 12ல குரு வராரு அப்படின்னு மறைகிறாரே குரு அப்படின்னா எப்படிங்க அது நல்லா இருக்கும் அப்படின்னா 12ல குரு அப்படிங்கும் போது தொழில் அப்படிங்கிறதுல குரு போறாரு. அதாவது தொழில் நஷ்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு போறார், விரயஸ்தானத்துக்கு போறார். அப்படிங்கும் போது இந்த விரயத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த குருவுக்கு வரும். அப்ப இந்த நேரத்துல நீங்க ஏதாவது தொழில வந்ததுன்னா அது நஷ்டங்கள் வராம லாபமும் வராம ஓரளவுக்கு ஈக்குவலைஸ் பண்ணி ஓரளவுக்கு மேக்சிமம் ப்ராஃபிட் இல்லைனாலும் மினிமம் ப்ராஃபிட் கொடுக்கும், நஷ்டம் வராம தவிர்க்கும். ஒரு கெட்டது நடக்காம இருக்கிறது ஒரு மிகப்பெரிய நல்லது. அந்த நல்லது இப்ப நடக்கும். 12ல குரு வரும்போது பெரிய நஷ்டங்களை தொழில கொடுக்காது. அதே மாதிரி மன உளைச்சல், மன சங்கடம், மன விரக்தி ஆனவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். ஜூன் 1க்கு அப்புறம் ஒரு ரெஸ்ட் பீரியட்னு கூட சொல்லலாம். ரெஸ்ட் பீரியட்னா அப்படின்னா அதுக்குன்னு வேலைக்கு போகாம ரெஸ்ட் எடுக்கிறது கிடையாது. ரெஸ்ட் பீரியட்னா உங்களுக்கு ஒரு நிம்மதியான டைம். சில பேர் சொல்றாங்கல்ல ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு மேடம், ரொம்ப இந்த வேலை ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால டிப்ரெஷனா இருக்கு, அழுத்தமா இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, டென்ஷனா இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாமே இப்ப கம்ப்ளீட்டா குறையிற மாதிரினா காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 12ல குரு வரும்போது வேற என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னா பட்டம், பதவி, புகழ் அப்படிங்கறத அலங்கரிக்கக்கூடியதா இருக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு இப்ப எப்படிங்க அஷ்டம சனியில பட்டம் கௌரவ பட்டம்லாம் வரும் அப்படின்னா என்னைக்குமே ஒர்க் பண்ணும் போது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. சனி வந்து யாரெல்லாம் அதிகமா முயற்சி பண்ணி அதுக்கான கடுமையா உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கண்டிப்பா கொடுப்பார். அது இந்த காலகட்டங்களில் குருவோட சேர்ந்து கொடுப்பார். அப்ப அந்த விரயத்தை கண்ட்ரோல் மட்டும் பண்ண மாட்டாரு. உங்களுக்கு கௌரவ பட்ட பதவி வருதுன்னா இத்தனை வருஷமா நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேங்க சிம்மராசிக்காரங்க. நீங்க ஒரு வேற லக்னமா கூட இருக்கலாம். சிம்மராசி சிம்ம லக்னமா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லா லக்னமும் இருக்கு. நான் இவ்வளவு நாள் ஒரு 30 வயசு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் மேம், 40 வயசு வரைக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இனிமேலும் எனக்கு அஷ்டம சனி வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கூட இந்த காலகட்டங்கள் நீங்க கஷ்டப்பட்டதுக்கு தகுந்த பலனை கொடுக்கக்கூடியதும் கண்டிப்பா நடக்கும். கௌரவப்பட்ட பதவி வந்துச்சுனாலே போதுமே, எவ்வளவு நாள் ஹார்ட் ஒர்க் இப்போக்கான ரிசல்ட் உங்களுக்கு சனி கொடுப்பாரு. என்னைக்கு உழைப்புக்கேற்ற பலனை கண்டிப்பா சனி வந்து கொடுக்க மறுக்க மாட்டார். ஆனா என்னன்னா 100% நீங்க பண்ற அந்த உழைப்பு 50% பலனை கொடுப்பாரு. 200% நீங்க போட்டீங்கன்னா 100% விஷயங்கள் பண்ண 100%க்கான பலனை கொடுப்பாரு. அப்ப நம்ம அதை நோக்கி தான் போகணும், அப்ப நம்ம அதை நோக்கி தான் செய்யணும். அப்ப இந்த ஒரு காலகட்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப துணிச்சலா முடிவு எடுக்கக்கூடியது நிறைய இருக்கும். அந்த நேரங்கள்ல உங்களுக்கு 12ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய இந்த குரு மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். சரி, 12ல குரு வந்தாரு, என்னதான் இருந்தாலும் மறைவு குரு இல்லையா,
அப்ப பெரிய ஒரு விஷயங்கள் பண்ணுமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் சங்கடமான சூழ்நிலையும் ரைட் வரும். அதை சமாளிச்சு போவீங்க சிம்மராசிக்காரங்க. அதே மாதிரி அது இருக்கிற இடத்தை விட பார்க்கிற பார்வைக்கு பலன் அதிகம். ஒவ்வொரு இடத்தையும் பார்க்குது இல்லை, 5, 7, 9ஆம் பார்வை பார்க்கும் போது அதற்கு பலன் என்ற அடிப்படையில பார்க்கும்போது அஞ்சாம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்குது. 4ஆம் வீட்டை பார்க்கும் போது என்ன பண்ணும்? லட்சுமி கடாட்சம். அந்த இடத்த பார்க்கும்போது லட்சுமி கடாட்சம், சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்பீங்க. இந்த வெயிலோட கடுமையை குறையறதுக்காக நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் போறோம்ல, காஷ்மீர் போவோம்ல, ஆஸ்திரேலியா போவோம்ல, குறைஞ்சது இந்த ஏற்காடாவது போவாங்க. அந்த மாதிரி டூரிஸ்ட் எதுக்கு போறோம்னா அந்த வெயிலோட கடுமை தாக்கத்துல இருந்து தன்னுடைய மேனேஜ் பண்ணிக்கிறதுக்காக அந்த மாதிரி போவோம். அந்த மாதிரி இப்போ அந்த ரெஸ்ட் பீரியட் கொடுக்கும். அதாவது ரொம்ப பெரிய பிரச்சனையில இருந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு வரும். இவ்வளவு நாள உடம்பு உழைப்பும் போட்டு கஷ்டப்பட்டு நான் வாழ்ந்துட்டு கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாம தூக்கம் இல்லாம இருந்தனே, பிஸியா இருந்தனே அப்படின்றவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் டைம் ரெஸ்ட் கொடுக்கும். எப்படி ரெஸ்ட் கொடுக்கும்? உங்களுக்கு வர வேண்டியது வரும், கரெக்டா இருப்பீங்க. அதே சமயம் கொஞ்சம் ஓய்வு எடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். ஸ்ட்ரெஸ் மிக அளவுல குறையும், டிப்ரெஷன் குறையும். அப்போ அந்த இடத்து சுகஸ்தானம் பங்களா, ஒரு பெரிய பங்களா கட்டுறது, வீடு மனை வாங்குறது, ஒரு பெரிய வீடா கட்டுறது. ரொம்ப நாளா அந்த பிராண்டட் கார் நினைச்சேங்க, பிராண்டட் பைக் நினைச்சேங்க. சரி, அந்த அளவுக்குலாம் போவேன். நான் ஓரளவுக்கு நான் இதை தாங்க டார்கெட் பண்ணேன், இந்த பிராண்டை டார்கெட் பண்ணுங்க. அது எனக்கு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கேன், வரல, இப்போ கிடைக்கும். அப்ப இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப மேன்மையான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய வெற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். 4ஆம் இடத்துல பார்க்கும்போது சொத்து சுகங்கள் அப்படின்னு சேர்றதுக்கும், வண்டி வாகனங்கள் சேர்றதுக்கும், பிராண்டடா பிரீமியமா நிறைய விஷயங்கள் திங்ஸை வாங்கறதுக்கான அப்டேட்லயும் வருவீங்க. அந்த 4ஆம் இடத்து பார்வை அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். சில பேர் ரியல் எஸ்டேட்ல இருந்தீங்கன்னா இப்போ சொத்து வாங்கி விற்கிறது, லேண்டை வாங்கி விற்கிறது, வீடு விற்கிறது, லேண்டை விற்கிறது, அப்புறம் வண்டி வாகனத்தை விற்கிறது. சில பேர் வண்டி வாகனங்கள்லாம் விற்கிறவங்களா இருப்பாங்க, கார், பைக், அதெல்லாம் நல்லா போகும். இந்த காலகட்டம் அதுக்கு வழி உங்களுக்கு சூப்பரா இருக்கும். தாய் வழி சொத்து, அதே மாதிரி தாய் வழியில இருக்கக்கூடிய பிணைக்குகள் எல்லாம் நீங்கி ஒன்று சேரக்கூடியதா இருக்கும். சில உறவினர்கள் விட்டு போனவங்களாம் ஒன்னா சேருவீங்க. அது மாதிரி விஷயங்கள்லாம் இந்த குரு பண்ணுவார். அதே மாதிரி 6ஆம் வீட்டையும் பார்க்கறாரு. அப்படிங்கும் போது என்ன ஆகும்? குணரோக சத்ருஸ்தானத்தை பார்ப்பாரு. இதனால உடல்நிலை மோசமானவங்களாம் இப்ப சரியாகும். இல்லைங்க, நான் ரொம்ப ஆரோக்கியமா தான் இருக்கேன். அப்ப என்ன ஆகும்? இன்னும் ஆரோக்கியத்துக்கு தேவையான விஷயங்களை இன்னும் அப்டேட் பண்ணுவீங்க. ஆரோக்கியமா சாப்பிடணும், ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இப்ப அப்டேட் பண்ணுவீங்க இனிமேட்டு. அதே மாதிரி உங்களுடைய ஃபுட் ஐட்டம்ஸ்ல நீங்க நிறைய மாறுதல் பண்ணுவீங்க. சில பேர் அந்த மாதிரி தன்னுடைய லைஃப் ஸ்டைல மாத்திப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். அப்புறம் உங்களுடைய எதிரிகள், நேரடி எதிரியா இருந்தாலும் சரி, மறைமுக எதிரியா இருந்தாலும் சரி, உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க காணாம போயிடுவாங்க, அட்ரஸ் எல்லாம் போவாங்க. ஸோ அப்ப இந்த காலகட்டங்கள்ல நேரடியாகவும் எதிரி இருக்க மாட்டாங்க, மறைமுக எல்லாம் ஓடிடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும் இந்த குரு. அப்படி இந்த குரு வளர்ச்சியும் கொடுக்கும், மிகப்பெரிய வெற்றியும் கொடுக்கும். அதனால எதிரிகள் உங்கள்கிட்ட மோத முடியாது. மலையில முட்டி தலையை உடைச்சிக்க கூடாது. அது மாதிரி அவங்க மலை அப்படிங்கும் போது அதை முட்டிட்டு உடைக்க மாட்டாங்க. அப்ப நேரடியோ மறைமுகமோ எதிரிகள் இருந்தால் அவர்கள் காணாம போவார்கள், ட்ரெஸ் இல்லாமல் போயிடுவாங்க. இதெல்லாம் நடக்குமா மேம்? கண்டிப்பா நடக்கும். இந்த காலகட்டங்களில் பாருங்க, உங்க கை விழுங்க அந்த இடத்துல. அப்புறம் கடன் கட்டுப்பாட்டுக்குள்ள, கண்டிப்பா கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவீங்க. 6ஆம் இடத்தை குறிப்பாக்குற. அப்ப மிகையான கடன் எவ்வளவு இருந்தாலும் அந்த கடனை அடைக்கக்கூடிய பொருளாதார நிலைமை இருக்கும், ஒரு நிம்மதியான சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும். அப்ப இந்த கடன் அப்படிங்கிறது மிகையான அளவுக்கு குறையும். இது போதும். அதுக்கப்புறம் 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அப்ப எட்டாம் வீட்டை பார்க்கும்போது என்ன பலன் பண்ணும்? 8ஆம் வீட்டை பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு விஷயம் நல்லது பண்ணும். துஸ்தானத்தை பார்க்கும்போது சில நெகட்டிவான பலன்கள் எல்லாமே பாசிட்டிவா மாறும்.
இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு கெடுதல் நினைக்காம இருக்கிறதே நம்மளுக்கு நல்லது இல்லையா? அது மாதிரி கெட்டது நடக்காம இருக்கிறதே நல்லது. அப்ப துஸ்தானத்தை பார்க்கும் போது உங்களுக்கு துஷ்டமான அந்த விஷயங்கள் எல்லாமே கலையும். ரொம்ப நாளா ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேங்க அப்படின்னா இப்ப நிவர்த்தி ஆகும். அசிங்க அவமானங்கள் ஏதாவது ஏற்படுற மாதிரி இருந்தா அது விலகும். ரொம்ப நாளா ஒரு தேவையில்லாத இல்லீகல் அப்படிங்கிற விஷயம் ரிலேஷன்ஷிப்ல இருந்தவங்க எல்லாம் இப்ப வெளில வந்துருவாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை நோக்கி வருவாங்க. அந்த விஷயமே பண்ண கூடாது. அது மாதிரி அந்த மாதிரி இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வந்தாலும் உங்களால ஏத்துக்க முடியாது, அப்படியே தவிர்த்து போயிருவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப நாளா சங்கடம் கொடுத்துக்கூடிய விஷயங்கள், டிரான்சாக்ஷன்ல ஏதாவது பிரச்சனைகள், அதெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும். நிறைய பேருக்கு சொத்து சுகங்கள் இதெல்லாமே சேர்ந்து நல்லா இருக்கும்னு சொல்ல இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டே சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி இங்கே வந்து அதுக்கான வரவு செலவு கணக்குகளும் உங்களுக்கு சரியாகும். கொடுக்கல் வாங்கல நல்லா இருக்கும். அதே மாதிரி மனைவியா இருந்தா கணவனுக்கு ஆயுள் பலம் கூடும். புஸ்தகத்தை பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம், திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். திடீர்னு உங்களுக்கு ஒரு பணம் கிடைக்கும். திடீர்னு எங்கிருந்தோ யாரோ வந்துங்க எனக்கு சொத்து எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க, எங்க பெரியம்மா, எங்க மாமாவுக்கு பையன் இல்லை, பொண்ணு இல்லை, குழந்தைங்க இல்லை, எனக்கு எழுதி வச்சுட்டு போனாங்க. அந்த மாதிரிலாம் திடீர்னு நடக்கும். லாட்டரி மாதிரி அடிக்கும். அதே மாதிரி திடீர்னு வந்து எங்கேயோ ஷேர் மார்க்கெட்ல எப்பயோ போட்ட ஃபண்டு இப்போ பெருசாகும். எங்கேயோ ஒரு கிரவுண்டை வாங்கி போட்டாங்க, அது இப்போ ப்ராஃபிட் வருதுங்க. அந்த மாதிரி நடக்கும். திடீர்னு பண உணவு அதிர்ஷ்டம் வரும். அப்படிப்பட்ட விஷயத்தை 8ஆம் இடத்தை பார்க்கிறார் குரு. குரு பார்க்க கோடி நன்மை, ஆயுள் பலம் கூடும். இந்த சிம்மராசிக்காரங்க எனக்கு ஜோதிட ஆலோசனைக்கு இந்த நம்பர் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஜோதிடம் முழுக்க முழுக்க நல்ல பலன்கள் இருக்கும். அது துல்லியமாக சொல்லப்படும். அதே மாதிரி உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல தசா புத்தி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கோச்சார பலன்கள் 50% நடந்தாலும் மீதி 50% உங்களுடைய தசா புத்தி நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் யோகத்தை கொடுக்கும். இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகணும்னா தசை யோகமா இருந்தா நல்லா ஆக்டிவேட் ஆகும் 10 மடங்கு. அவயோக தசையா இருந்தா கொஞ்சம் சிரமமான காலகட்டம்னு சொல்லலாம். அப்படின்னால நீங்க அந்த ஜனன கால ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த சிம்மராசிக்காரங்க அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் ஸ்ரீவாரி பெருமாளை வேண்டி வணங்குகின்றேன். ஓம் நமோ நாராயணா. நன்றி.